Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியான ஒரு 4 விதமான இட்லி பொடி தாங்க செய்ய போறோம். இட்லிக்கு வந்துட்டு நல்ல ஒரு சைடு டிஷ் தாங்க இட்லி பொடி. இந்த இட்லி பொடியில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கொள்ளு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் இப்போ ஒரு கப்பு கொள்ளு வந்துட்டு இந்த கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கொள்ளு வந்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மாறி வந்திருக்கு கொள்ளு வந்துட்டு வறுக்கும் போதே நல்ல ஒரு வாசனை வருங்க. அது இல்லாமல் கொள்ளு வந்துட்டு நல்லாவே பொரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்த கொள்ளு வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் அரை கப்பு வந்துட்டு தோல் உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த உளுந்தையும் மீடியமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுந்து வந்துட்டு ஓரளவுக்கு பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு இப்போ மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயிலே 1/4 கப் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு பாதி அளவுக்கு வறுபட்டு வந்ததும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பூண்டு பல் ஆட் பண்ணிக்கலாம் தோலோட. இது கூட கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே வந்துட்டு பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சுங்க. இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கடாய் வந்துட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடாயில் வந்துட்டு ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் வந்துட்டு வறுத்தெடுக்கும் போது கொஞ்சம் கருகாமல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மிளகாயும் வறுத்து எடுத்தாச்சு. அதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் வந்து ஆறி வந்த பிறகு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த பொருட்கள்லாம் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதை கவர் போட்டுட்டு இப்போ இதை வந்துட்டு கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த கொள்ளு பொடி வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான கொள்ளு இட்லி பொடி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆளி விதை இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 கப்பு வந்துட்டு ஃப்ளாக்ஸீட் போட்டுக்கலாம். ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிடுது. இது கவர் போட்டு மூடி வச்சுட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட்ஸ் வந்துட்டு நல்லா பொரிய ஆரம்பிச்சதும் கொஞ்சம் வாசனை வருங்க. அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 கப்பு வந்துட்டு வெள்ளை உளுந்து அதையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்து வந்துட்டு பாதி அளவுக்கு பொன்னிறமானதும் 1/4 கப்பு வந்து பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணி அதையும் அது கூடயே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது கூட தோலோட 2 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயிலே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 10 வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வரமிளகாவும் பொன்னிறமாக வறுபட்டுடுச்சுங்க. அதையும் அதே பிளேட்டுக்கே மாற்றிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச மசாலா வந்துட்டு நல்லாவே ஆறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் கவர் போட்டுட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் வந்துட்டு அரைக்கும் பொழுது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும்.
இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸீட் இட்லி பொடி வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடலை பருப்பு இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு நிமிஷம் நல்லா வறுபட்டதும் அதே அளவில் ஒரு கப்பு வந்து வெள்ளை உளுந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பும் உளுந்து வந்து பாதி அளவுக்கு நல்லா வறுபட்டதும் இப்போ இது கூட தோலோட ஒரு 9 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம், மிளகு, பூண்டு இது எல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததும் இது கூட ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டு வந்ததும் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக வந்துட்டு கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சிடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்புலாம் நல்லாவே ஆறி வந்துடுது. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம இட்லியில் தொட்டு சாப்பிடும்போது அது கொஞ்சம் நறுக்குன்னு இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த தூள் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருந்த கடலைப்பருப்பு பொடி வந்துட்டு ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். டேஸ்டியான கடலைப்பருப்பு இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வந்துட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை இந்த கடாயில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை வந்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை வந்துட்டு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கருவேப்பிலை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, இது கூட 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு அளவுக்கு வந்துட்டு பொன்னிறமாக வறுபட்டு வந்ததும் இது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுள்ள புளி சேர்த்துக்கோங்க. இது கூட வந்துட்டு ஒரு 7 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வந்துட்டு வறுபட்டு வந்ததும் இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுட்டு இப்போ அதே பிளேட்டுக்கே நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறின பிறகு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறி வந்துடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொடியும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கருவேப்பிலை பொடி வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கருவேப்பிலை பொடியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 விதமான ஹெல்த்தியான இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த இட்லி பொடியில் வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த 4 வித இட்லி பொடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த இட்லி பொடி வந்துட்டு சூடான இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம ரைஸ் கூட இந்த பொடி போட்டு சாப்பிடலாம். அது கூட கொஞ்சமாக நெய் போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொள்ளு பொடியும் ஃப்ளாக்ஸீட்ஸ் பொடியும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.